வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜானை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுவை 2025 ஃபேஷன் ஷோ. ஏராளமான இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பு. மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா. இனி விரிவான செய்திகள். ரம்ஜானை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது முக்கியமானதாகும். ரமலான் மாதத்தில் பிறை தொடங்கிய நாளில் இருந்து இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பை கடைபிடிப்பர். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ரம்ஜான் துவங்கி 1 மாத காலம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து வந்தனர். இந்த 1 மாத நோன்பு முடிவடைந்ததையொட்டி புதுச்சேரி முழுவதும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். அதிகாலையிலே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முல்லா வீதி பள்ளிவாசல், அகமதியா பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு பள்ளிவாசல், சுல்தானியா பள்ளிவாசல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலையில் நடைபெற்ற தொழுகைக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். அதை பின்பற்றக்கூடிய ஒரு அடியார்களாக நம்மளை தேர்வு செய்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கமான அதையெல்லாம் எதிர்க்காமல் இஸ்லாத்தை மட்டும் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுச்சேரியில் மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுவை 2025 ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுவை ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் சின்ன கடை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பியூட்டி பேஜெண்ட் என்ற தலைப்பில் மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுவை 2025 ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு CEO லூத்ராஜ் தலைமையில் ஆடிட்டர் சண்முகப்பிரியன் முன்னிலையில் மிகவும் பிரம்மாண்டமாக புதுச்சேரியில் நடைபெற்றது. மாடலிங் ஒர்க் ஷாப் துறையில் முன்னணியில் உள்ள இன்டர்நேஷனல் ஃபேஷன் கொரியோகிராஃபர் அத்துல் சுரேஷ் புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்டெப் இன் அவுட் கேட் வால்ட் ஸ்டுடியோ ஒர்க் ஷாப் ஷோவிற்கு வருகை தந்து முதல் முறையாக கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்தார். மேலும் நடுவராக டிரான்ஸ்ஜெண்டர் சாக்ஷி, மாடல் கலைவாணன், DJ பில்லா, மேக்கப் பார்ட்னர் ஜெனிஃபர், பிரைடல் ஸ்டுடியோ CEO ஜெனிஃபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மிஸ் அண்ட் மிஸ்டர் புதுவை கிராண்ட் ஃபினாலே விரைவில் புதுவையில் விமர்சையாக நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் நியூ பெத்தாங் அசோசியேஷன் அனுமதியோடு பிச்சவீரன்பேட் PV பெத்தாங் விளையாட்டுக் கழகம் சார்பாக மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 300க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டி பிச்சவீரன்பேட் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இதில் SMVC வினபா நகர் அணியும் CSP புதுச்சேரி அணியும் விளையாடின. இதில் முதல் பரிசினை CSP அணியும் 2வது பரிசினை SMVC அணியும் பெற்றன. இதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் முதலிடம் பிடித்த CSP அணிக்கு பரிசு கோப்பை மற்றும் பரிசு தொகையை வழங்கினார். அதேபோல் 2ஆம் இடம் பிடித்த SMVC அணிக்கு சிறப்பு அழைப்பாளர் உழவர்கரை தொகுதியின் திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் கலந்து கொண்டு 2ஆம் பரிசிற்கான கோப்பை மற்றும் ரொக்க பணத்தையும் வழங்கினார். 3வது பரிசினை உழவர்கரை தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் தீன் தமிழன் வழங்கினார். 4வது பரிசினை தொழிலதிபர் கீதா வேலழகன் வழங்கினர். 5வது பரிசினை அழகப்பன் மீனாட்சி வழங்கினர். காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கார்வண்ணன் சுழற்கோப்பையை வழங்கினார். காலிறுதி சுற்றுக்கு முந்தைய போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அருள்நீதி கோப்பைகளை வழங்கினார். போட்டியை நியூ பெத்தாங் அசோசியேஷன் தலைவர், செயலாளர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சங்க உறுப்பினர்களின் முன்னிலையில் PV பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் சீனிவாச பெருமாள், செயலாளர் ராஜரத்தினம், பொருளாளர் லட்சுமணன் மற்றும் சட்ட ஆலோசகர் முரளி உறுப்பினர்கள் சிறப்பாக நடத்தினர். இதில் பிச்சவீரன்பேட் கிராமத்தின் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் என ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய NR காங்கிரஸ் நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் லே ராயல் பார்க்கில் அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் முதல் கட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் செயலாளர்
NSJ ஜெயபால், கட்சியின் மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்திரன், கட்சியின் தொண்டர் அணி மாநில தலைவர் வீரா, கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி ரேவதி பர்குணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொகுதி தலைவர் தணிகைவேல் என்ற குமார் ஏற்பாட்டில் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் கட்சியின் முதல்கட்ட நிர்வாகிகளுக்கு கட்சியின் மாநில செயலாளர் NSJ ஜெயபால் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மதிய உணவும் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் மணி, ரவி, செயலாளர்கள் சுரேஷ், DGM வசந்த், இணைச் செயலாளர்கள் அன்பு, தமிழ்வேந்தன், சங்கர், செயற்குழு உறுப்பினர்கள் புகழேந்தி, முரளி, சம்பத்குமார், சுரேஷ் என்ற சுகுமார், சுதன், ரகுராம், செல்வம், பாலாஜி, தொகுதியின் இளைஞர் அணி தலைவர் கார்த்தி, தொகுதியின் மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் மாயன், மத்திய மாவட்ட செயலாளர் அந்துவான், இணைச் செயலாளர் இன்பராஜ், தொண்டர் அணி மாநில செயலாளர் பிரபா, பொதுக்குழு உறுப்பினர் வேதா, மத்திய மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் ஹேமச்சந்திரன், NRTUC அப்பாஸ், மகளிர் அணி நூர்ஜஹான், ஆனந்தி மற்றும் கட்சியின் பிரமுகர்கள், தொண்டர்கள் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி முழுவதும் அனைத்து கட்ட பொறுப்பாளர்கள் நியமிப்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டு 3வது கூட்டம் நிறுவனர் பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி பட்னாரூரில் நடைபெற்றது. ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்பத்தினர் சந்திக்கும் குடும்ப விழா குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பது சம்பந்தமாக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். தலைவர் செல்வராஜ் தலைமையில் செயலாளர் கணேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மார்ச் மாதம் பிறந்தநாள் விழா காணும் சங்க நிர்வாகிகள் மனோகரன், சிற்றரசு, லட்சுமி நாராயணன், ஆரிஃப் மரைக்காயர், ஜெகன் பாண்டியன் உள்ளிட்டவர்களுக்கு பொன்னாடை போத்தி பூங்கொத்துகள் கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் தனது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடினார். மங்களலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம், சிவசங்கரன், மூத்த பாஜக நிர்வாகி இளங்கோ, கல்வியாளர் பிரபு, நிர்வாகி நாகேஸ்வரன், மகளிர் அணி தலைவி கீதா ஆகியோர் கலந்து கொண்டு பிரபுதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களை தேர்வு செய்து சுமார் 1050 பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விழாவில் லேப்டாப், தையல் இயந்திரம், தள்ளுவண்டி, தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால், ஏர் கூலர், கிரைண்டர், மிக்சி, குக்கர், கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், அயன் பாக்ஸ், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு உபகரணங்கள், பள்ளிக்கூட பை, நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், இல்லத்தரசிகளுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் அசோக், பாஜக நிர்வாகிகள் அசோக், வினோத், பச்சையப்பன், பிரேம்குமார், ஜோயல், குப்புசாமி, விக்னேஷ், மகளிர் அணி நிர்வாகிகள் நந்தினி, புஷ்பகாந்தி, சாந்தி, நிர்மலா மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பாஜகவினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், வணிகர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பிரபுதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற சுமார் 1500 பேருக்கு திருமண மண்டபத்தில் தலைவாழை இலையுடன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ விருந்தும் வழங்கப்பட்டது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 22வது ஆண்டு விழா துத்திப்பட்டு சீக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் தலைமை தாங்கினார். முன்னாள் செயலாளர் சந்திரன், சீக்கம் நிறுவன தலைவர் பத்மா தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான ஐசரி கணேஷ் கலந்து கொண்டு 22ஆம் ஆண்டு மலரை வெளியிட்டார். மேலும் கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் JS ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மினு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர், துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன், கிரிக்கெட் வீரர் அருண் கார்த்திக், புதுச்சேரி அணி கேப்டன் ரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இவ்விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும், சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்களுக்கும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேபோல் 12 மற்றும் 14 வயதிற்குட்பட்ட வீரர்களுக்கு நடைபெற்ற இன்டர் அகாடமி தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள், பெற்றோர்கள் மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக செயலாளர் ராமதாஸ் நன்றி கூறினார். கோட்டக்குப்பத்தில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை இன்று உற்சாகத்தோடு கொண்டாடினர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் கோட்டக்குப்பம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில்
ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கும் தனியே தொழுகை நடத்தப்பட்டது. கோட்டக்குப்பம் காந்தி வீதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கோட்டக்குப்பம் முழுவதும் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். குராஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில குராஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் வில்லியனூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டிகளை கல்வித்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், ஆரோவில் இசையம்பலம் பள்ளி தாளாளர் சஞ்சீவி ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் ஜூடோ சங்க முன்னாள் பொதுச் செயலாளர் பிரதீப் குமார் ஜெயின், மூத்த பயிற்சியாளர்கள் ரகுராம், பாலமுரளி, பயிற்சியாளர்கள் முனுசாமி, இளையநம்பி, குணசேகரன், மகேஸ்வரர், பச்சையப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வி மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் வெள்ளி விழா நடைபெற்றது. புதுச்சேரி வி மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா பள்ளி அருகிலுள்ள கைப்பந்து விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. மாணவர்களின் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த வெள்ளி விழாவில் வி மணவெளி அறங்காவலர் குழு தலைவர் ஜெயச்சந்திரன், ஸ்ரீ அழகப்பா கல்வி குழுமம் தலைவர் அழகப்பா கவுண்டர் ஆகியோர் தலைமை வகித்தனர். மேலும் பள்ளியின் நிறுவனர் ராமசாமி வரவேற்புரையாற்றினார். பள்ளி நிர்வாகி செல்வி ராமசாமி ஆண்டறிக்கை வாசித்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் கவுன்சிலர் மகாலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுவை மாநில சுயநிதி கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவரும் புதுச்சேரி திருக்கனூர் போனி நேரு மேல்நிலைப்பள்ளி நிர்வாகியுமான ஜானகிராமன், புதுவை மாநில சுயநிதி கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளரும் புதுச்சேரி கரிங்கலாம்பாக்கம் அருணை மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகியுமான சந்தானம், புதுவை மாநில சுயநிதி கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பு துணைத் தலைவரும் பெருந்தலைவர் காமராஜர் உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகியுமான அழகேசன், புதுவை உருவையாறு ஸ்ரீ கேசவா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகி மாணிக்கம் மற்றும் புதுவை மாநில சுயநிதி கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பு பொருளாளரும் சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகியுமான மோகன்தாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் கவரும் வகையில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ஸ்ரீ அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்தானம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களும் ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தொகுதி தலைவர் மணிகண்டன் தலைமையில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் தொகுதி நிர்வாகிகளிடம் மாநில தலைவர் KSP ரமேஷ் கலந்துரையாடி கட்சி பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருபுவனை பேருந்து நிலையத்தில் சமூக சேவகி கீதா வேலழகன் பசுமை பந்தல் அமைத்து கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றது.
வெயிலின் தாக்கத்திலிருந்து நகரில் மக்களை காக்கும் வகையில் சிக்னல்களில் பொதுப்பணித்துறை மூலம் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமை பந்தல்கள் அமைப்பதிலும் கிராமப்புறங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் கிராமப்புற மக்கள் வெயிலில் நின்று அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் திருப்புவனை தொகுதியில் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையில் இந்திரா நகர் பேருந்து நிறுத்தத்திலும் பசுமை பந்தல் அமைக்கப்படவில்லை. இதனால் மக்கள் வெயிலில் நின்று அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை அறிந்த திருப்புவனை தொகுதியில் மக்களுக்கான பல்வேறு சமூக பணிகளை செய்து வரும் சமூக சேவகி கீதா வேலழகன் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையில் திருப்புவனை இந்திரா நகர் பேருந்து நிறுத்தம் இரு பகுதியிலும் பசுமை பந்தல் அமைத்து தந்துள்ளார். இதனை தொகுதி மக்கள் வரவேற்று கீதா வேலழகனுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் பசுமை பந்தல் அமைப்பதில் கிராமப்புறங்கள் புறக்கணிக்கப்படாமல் இருக்க பொதுப்பணித்துறை அல்லது கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து இடங்களிலும் பசுமை பந்தலை அமைத்து தர வேண்டும் என்றும் கீதா வேலழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8425 ரூபாய். தங்கம் 1 பவுன் 67,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1100 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜானை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுவை 2025 ஃபேஷன் ஷோ. ஏராளமான இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பு. மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.